நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, மிஷினில் லூப் விழுது, தையல் சரியாக விழ மாட்டேங்குது, நூல் கட்டாய் கட்டாய் விழுது, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் தையல் மிஷினை சரியாக பராமரிக்காதது தான். என்ன பண்ணலாம், என்ன பண்ணுன்னா மிஷினில் கம்ப்ளைண்ட் வராது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில டிப்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வராது. டெய்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஆயில் மிஷினுக்கு விட்டுட்டு அந்த ஆயில் அந்த அந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும், ஸோ அது எல்லாத்துலேயும் ஆயில் ஃபில் பண்ணணும். ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்து அதை ஒரு லைன் ஸ்டிச் பண்ணி பார்க்குறீங்க. இது நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மிஷின் அதோட நிலையிலேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் இந்த பாபின் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆயிலில் போட்டு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் அந்த மிஷினில் அந்த நூல் கட் ஆகிற மிஸ்டேக் வராது. ஏன் அப்படின்னா ரொம்ப நாளாக நீங்கள் அப்படியே யூஸ் பண்ண அது என்ன ஆகிடுது அப்படின்னா அந்த பாபின் இந்த கேஸில் இருக்கக்கூடிய அந்த நூல் எடுத்து கொடுக்கக்கூடிய இடம் துரு பிடிச்சிருது. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா நூல் கட்டாயம் விழுது. இது நம்ம ஆயிலில் போட்டு ஊற வச்சு பண்ணுறனால இந்த நூல் ஈஸியாக நமக்கு எடுத்து கொடுக்கப்படுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த கேஸ் நம்ம ஃபிட் பண்ணக்கூடிய இடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கீழே அது ஒரு ஸ்க்ரூலாம் போட்டு சில திங்ஸ் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம சர்வீஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கிளாத்தோட வேஸ்ட் அந்த டஸ்ட்டு எல்லாம் எங்கே போகும் அப்படின்னா கீழே தான் போகும். கீழே அந்த அந்த இதுக்குள்ளே போய் பைண்ட் ஆகிக்கும். ஸோ அதை நம்ம ஏதாவது ரொம்ப பெரிய இஷ்யூவாக மாறிடுச்சு அப்படின்னா சர்வீஸ் மேனை கூப்பிட்டு நம்ம சர்வீஸ் பண்ணும்போது தான் அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம மந்த்லி ஒன்ஸ் நம்ம அதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா மிஷினில் வர எந்த பிரச்சனையுமே வராது. இவ்வளோ தான், இந்த 3 விஷயந்தான். இதை சரியாக பண்ணிட்டோம்னாவே மிஷின் ப்ராப்பராக அது பாட்டுக்கு ஒர்க் ஆகும். ஸோ வேறு எந்த விஷயமும் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த பாபின் கேஸ் அந்த செட் பண்ணக்கூடிய அந்த ஃபிக்ஸிங்கில் சர்வீஸ் மேன் மட்டும்தான் சரி பண்ண முடியுமா அப்படின்னா அதை வீட்லேயே நம்ம சரி பண்ணிக்கலாம். அது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.